இந்த செம்மரம் ரெட் சாண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்குது. இட் இஸ் எண்டமிக் டு இந்தியா. வேர்ல்டுல எங்கேயுமே கிடையாது. பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு வந்து 15,000 ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து யாராவது உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு இல்லை 500 ரூபாய்க்கு ஆஃபர் பண்றாங்கன்னா நம்ம வாங்கிடுறோம். பட் அப்போ தெரியும் ஒரு ஆஃபர் வந்து சீப்பா கிடைக்குதுன்னா நம்ம யோசிக்கணும். அப்ப அதுல உள்ள ஹெல்த் ரிஸ்க்னு ஒண்ணு இருக்குல்ல, கனல் அனல் தனல் கனல் அப்படிங்கிறது ஒரு பயிர். அது அந்த தனக்கு நேர்ற அநீதிகள்லாம் எதிர்த்து ஒரு பொண்ணு வந்து ஒரு நெருப்பா எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கறத, அதனால வந்து அதுக்கு கனல்னு வச்சோம். ட்ரக்ஸ் இம்போர்ட் பண்றோம், இல்லை சிகரெட் இம்போர்ட் பண்றோம், கோல்டு இம்போர்ட் பண்றோம்னா இம்மீடியட்டா உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும். ஒரு 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 100 ரூபா இன்வெஸ்ட் பண்றோம்னா ஒரு 2x 3x இமீடியட்லாம் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸ். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை ஒரு ஷார்ட் பீரியட்ல. ஒரு சிலதை வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஏஜுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது இல்லை. ஏன் நீலோத்தி நீலோத்தி ஓ நினப்புல லாந்திரலாந்திரலாத்தி ஆலாத்தி என் உசுருல ஏந்திர ஏந்திர. மாலைமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எமிமா ஜோசப். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பது வந்து இவரை எப்படி அறிமுகம் செய்யறதுன்னே எனக்கு தெரியலங்க. ஏன்னா ஐஆர்எஸ் ஆபீசராகவும் இருந்திருக்காரு, டைரக்டராகவும் இருந்திருக்காரு, ஆத்தராகவும் இருந்திருக்காரு, மியூசிக்கும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்படி பல அவதாரங்களை எடுத்திருக்காரு. ஸோ அவரை இன்னைக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். எப்படி சார் இத்தனை அவதாரங்களை எடுத்திருக்கீங்க? நீங்க எப்படி இதை வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சது உங்களால? ஒரு பேஷன், ஒரு மியூசிக் மேலேயும் ஒரு சின்ன மூவிஸ்லாம் எடுக்கலாம். ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பேஷன் இருந்துச்சு. பட் நான் ஒர்க் பண்ண ஃபீல்டும் அது மாதிரி இருந்ததுனால அதில் இருக்க ஒரு இது வரைக்கும் சொல்லாத கதைகள் இல்லை சொல்ல வேண்டியதை வந்து ஏதாவது ஒரு மீடியம் மூலமாக ஒரு பீப்புளுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அதில் தான் புக்ஸ் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படி கொஞ்சம் மியூசிக்கு, அப்புறம் அப்படி படம் ஒன்று வந்தாச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால அதோட ரெஸ்ட் ஆஃப் த டைம் நைட்டில் இல்லை சாட்டர்டே சண்டே இதெல்லாம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒர்க் ஃபார் மோர் தென் 15 hours per day. ஸோ ஓகே, உங்களுடைய ஆம்பிஷனா சார் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அப்படின்றது? ஆம்பிஷன் டு பிகம் a சிவில் சர்வெண்ட். ஓகே, வந்து ஒரு ஆஃபீஸர் ஆகணும், ஒரு சிவில் சர்வெண்டா நான் இருக்கணுங்கிறது ஆசை. அதுல ஐ காட் இன்டு ஐஆர்எஸ். ஓகே, ஐஆர்எஸ் போனதுக்கு அப்புறம் ஸோ யூ ஃபுல்லி ஒரு இது கிடைச்சதுக்கு அப்புறம் யூ ஃபுல்லி டெடிகேட். ஓகே, அங்க போனோம், அதுல உள்ள விஷயம்லாம் நமக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அது கூடயே சேர்ந்து டிராவல் பண்ணிடு. ஓகே. ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அப்படின்னா நாங்களா படிச்சு தான் தெரிஞ்சிருப்போம் சார். நீங்க இன்டெப்தா அதுக்குள்ள போயிருப்பீங்க. ஸோ வந்து ஸ்மக்லிங் பத்தி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன சார்? அது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூன்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்மக்லிங்னா என்ன அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒரு கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுல இருந்து சட்டவிரோதமா எந்த பொருளும் இந்தியாவிலேருந்து வெளியில போறதோ இல்லை வெளிநாட்டிலேருந்து சட்டவிரோதமா உள்ள வர்றதோ ஸ்மக்லிங் பேரு. அதுல ஏன் ஈடுபடுறாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். நம்ம தான் பார்த்துருப்போம், ஏன் ஸ்மக்லிங் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சோசியல் ஃபோர்ஸஸ். இதில் குயிக்காக நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நார்மலாக ஒரு வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை விட இதில் போய் ஒரு பொருளை ஸ்மக்லிங் பண்ணி ஒரு ட்ரக்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம், இல்லை சிகரெட் இம்போர்ட் பண்ணுறோம், கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும். ஒரு 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 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு 2x 3x இமீடியட்லாம் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸ். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை ஒரு ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஸ்மக்லிங் மாதிரி ஒரு பெரிய வழி கிடையாது. முக்கியமா கடத்தப்படுற போதைப் பொருட்கள்னா என்னது சார்? ஏன் அதை வந்து தடை செஞ்சோம், இன்னும் அதை நம்மளால நிறுத்த முடியல? அது இன்னுமே பழக்கத்துல இருக்கு. போதைப் பொருட்கள் வந்து அதோட தேவைகள் அதிகமா இருக்கு. நாம சொல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 60% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து யங்கர் பாப்புலேஷன் ஒரு லெஸ் தென் 30-35 இயர்ஸ் கீழே. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய வயசு. ஓகே. ஸோ இவ்வளோ பெரிய இளைஞர்கள் வந்து யங்கர் பாப்புலேஷன் வந்து வேர்ல்டுலேயே இங்கே தான் அதிகம்னா, ஸோ உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குல்ல. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டிமாண்ட் அதிகம் போது சப்ளை. ஸோ இதை வந்து ஒரு சோர்ஸாக பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஹெராயினோ கொக்கைனோ ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ள பேசினா இங்கே அனுப்பிச்சோன்னா இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் கார்டல்ஸ்க்குலாம் என்னென்னா உங்களுக்கு ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கணும். மற்ற பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. யூ வாண்ட் டு மேக் எ ஹியூஜ் மணி அப்படின்னா
இப்போ ஸ்மக்லிங் கார்டர்ஸ்க்குலாம் ஓகே இந்தியா ஓகே நிறைய பேர் இருக்காங்க, டிமாண்ட் எக்கச்சக்க டிமாண்ட். அப்போ என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வழியில ஒரு 10 கன்சைன்மெண்ட் நம்ம பிடிச்சாலும் அடுத்து 20 கன்சைன்மெண்ட் அவங்க உள்ள அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வழியில வந்து உள்ள அனுப்பிச்சிருவாங்க. இட்ஸ் ஒன்லி டிமாண்ட். இது எப்ப சார் நடைமுறைக்கு வந்தது? எப்படி எப்போ இதெல்லாம் விற்கப்பட்டது நம்மளுடைய இந்தியால அப்படின்னு நினைக்கிறீங்க? டிமாண்ட் இருக்கிறதுனால வருது ஒண்ணு. இன்னொன்னு டிமாண்டை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு விதமான சூழல்கள் அந்த ஒரு பிசினஸ் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். ஆமா. ஒரு 12th மேல போட எனக்கு ஸ்மோக்கிங்கை பத்தி தெரியாது, ட்ரிங்க்ஸை பத்தி தெரியாது, ட்ரக்ஸை பத்தி தெரியாது. பட் அவங்கள அந்த அடிக்ஷன் அந்த ரிங்குக்குள்ள கொண்டு வரணும். ஓகே. அதுக்கு ஒரு சர்க்கிள் வேலை செய்யும். ஸோ அப்படியே பார்ட்டிக்கு போக ஆரம்பிப்பாங்க. பார்ட்டியில் ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ட்ரக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பார்ட்டி ட்ரக்ஸ், கெட்டமைன், இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த அந்த ரிங்குக்குள்ள ஒரு அடிக்ஷன்ல போகிறோம். இன்னொன்று ஒரு சமூக சூழ்நிலைகள் கூட பல ஒரு நார்மலாக வசதியான இடத்துல இருக்கவங்க பசங்க எடுக்கிற ட்ரக்ஸுக்கும் இந்த ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரி உள்ள சின்ன பசங்களை என்ன பண்ணால் எடுத்து ஏதாவது பண்ணோம். ஆல்கஹால் எடுத்து அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது வந்து எடுத்தோடனே ஆல்கஹால் அந்த மாதிரி பண்றாங்க. அதுக்கு மேல போகணும்னா ஏதாவது ட்ரக்ஸ் வேணுமா அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு வந்து உடனே போய் உங்களுக்கு ஹெராயின் கோக்கைன்ல எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிரிஸ்கிரிப்ஷன் மெடிகேஷன் பார்த்தீங்களா, டாக்டர்ஸ் எழுதி கொடுத்தாதான் வாங்க முடியும். இந்த கோடின் பேஸ்ட் சிரப்ஸ் எல்லாம் சிரப் வாங்கி குடிப்பாங்க. சிரப் வாங்கி குடிச்சோன்னா ஒரு மாதிரி இன்ஸ்டன்ட் கிக்கா இருக்கும் உங்களுக்கு. ஒரு மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரக்ஸை வந்து பசங்க வந்து வாங்கிட்டு வந்து போதைக்கு ஆல்டர்னேட்டிவா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெடிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு ஷாப்ஸ்ல வாங்கிட்டு வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப அதுக்கு அப்படியே அடிமை ஆரம்பிச்சுறாங்க. இப்போ சிஎம் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க சார், கோயில்கள் பக்கத்துல பள்ளிகள் பக்கத்துல எல்லாம் வந்து ஒயின் ஷாப் எல்லாம் மூடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நன்மையா அல்லது இல்ல இது இதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? முன்னாடி செஞ்சிருக்காங்க, இப்ப செய்யறாங்கிறத பொறுத்து இது செய்யறது நல்லது தானே. இப்ப நான் ஒரு இதை பாக்குறேன், எனக்கு தோணுது இவங்களை குடிச்சிட்டு நான் கூட அதை பாக்குறதுலயே அடிக்ட் ஆகுறது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ ஏன் நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ ஒரு சிலதை வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஏஜுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது இல்ல. ஓகே, இதுக்கு இன்னும் நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? கட்டாயமா எடுக்கணும், கட்டாயமா எடுக்கணும். இப்போ வந்து ஒரு ட்ரக்ஸோ இந்த ஆல்கஹாலோ டொபாக்கோ யூஸ் வந்து ரொம்ப இன்டெப்தா போயிட்டே இருக்கு. இன்னொன்று பசங்கள்லாம் ஒரு மோர் அட்வென்ச்சரஸ். நமக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்போஷரை விட இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்போ நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து என்கிரிப்டட் ஆப்ஸ்ல எல்லாம் நிறைய வந்து இன்னொன்று நிறைய அப்ரோச். நிறைய பேர் வந்து ஏன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இவங்களோட கல்ச்சரே அப்படி ஆயிடுச்சு. ஒரு என்ஜாய் பண்றோம், முன்னாடி நம்ம என்ஜாய் பண்ணோம், ஒரு ஹோட்டலுக்கு போனா என்ன ஹோட்டல் போவோம், சாப்பிடுவோம், அதுக்கு மேல நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ வந்து அதுக்கு தாண்டி உங்களுக்கு ஆல்கஹால் வந்து ஈஸியா கிடைக்குது. ஒரு ஸ்டெப் ஏன் அதை விட மேல போக கூடாது? ஓகே அது மாதிரி ஓகே ஜஸ்ட் ஒரு ட்ரக் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, அட்வென்ச்சரஸ் கிட்ஸ். ஓகே, அது ஒரு ரீசன். பிரேக்கிங் பேட் போன்ற சம்பவம் வந்து நிஜ வாழ்க்கையிலும் நடக்குதா சார்? இப்போ நீங்க இந்தியா பிரேக்கிங் பேட்ஸ்னே பாத்தீங்கன்னா அந்த சீரியஸ்ல ஒரு லேபே அவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுல ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இல்லீகல் லேப்ஸ் வந்து இந்தியாவில் எக்கச்சக்க கேசஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாட்டு கொட்டைகள் எல்லாம் ஒரு கேஸ்லாம் பிடிச்சிருக்காங்க. வந்து இல்லீகல் லேப்ஸ் இருக்கு. நிறைய ஒர்க் பண்ற பார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ்ல கூட சின்ன சின்ன லேப்ஸ், நிறைய இந்த குடவுன்ஸ்ல எல்லாம் லேப்ஸ் பண்ற லேப்ஸ்ல வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் வந்து லேப்ஸ் மாதிரி வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி இல்லீகலா உங்களுக்கு வந்து எப்படின்னா நிறைய டிமாண்ட் இருக்கு. அப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்மக்லிங் பார்டர்ஸ்ல இருந்து வெளியில இருந்து உள்ள கொண்டு வர முடியாதுல்ல. வெளியில இருந்து வருது நிறைய ட்ரக்ஸ், பட் உள்ளேயே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே இங்க உள்ள டிமாண்ட் சப்ளை பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா அதோட ப்ரீகர்சர் கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை இம்போர்ட் பண்ணுவாங்க, அதை சோர்ஸ் பண்ணிட்டு இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. நம்ம அந்த பிரேக்கிங் பேட்ஸ்ல அவங்க மேனுஃபேக்சர் பண்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி எல்லாம் இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அப்படி அவங்க நெட்வொர்க்ஸ் மூலமா சேல் பண்றாங்க. நிறைய கேசஸ் இருக்கு. இளைஞர்கள் வந்து எப்படி இதுல மாட்டிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி தடுக்க முடியும் சார்? அது ஸ்லோவா அந்த காலேஜ்ல இருந்து எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும், எந்த இடத்துல பர்டிகுலரா எந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ற பசங்க
எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அந்த ட்ரக் இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே. இப்போ ஸ்கூல்ல எந்த மாதிரி ஏரியால ஸ்கூல்ல இன்ட்ரடியூஸ் ஆகுது, ஸ்கூல் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், எந்த ஸ்டேஜ்ல வந்து ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறான், ஒரு எந்த எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் வந்து ட்ரக்ஸ் காசு கொடுத்து வாங்கணும்ல. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம ஸ்டடி பண்ணி அதுல போகாம இருக்கிறதுக்கு அவங்கள என்ன பண்ணணும், பசங்களை எப்படி ரூட் பண்ணணும், இது எல்லாருமே வந்து ஒரு டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணணும். அவங்க வந்து காமன் பீப்புள் இப்போ பேரண்ட்ஸ்னா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு வந்து ஒரு பாருக்கு போறோம், பப்புக்கு போறோம், ஒரு அண்டர் 18 இயர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ரெஸ்டோ பார் போறோம். பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்துடுறாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ அங்க வந்து இங்க நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், அங்க அவங்க வந்து ஆல்கஹால் எடுத்துட்டு இருப்பாங்க, பக்கத்துல ஸ்மோக்கிங் ரூம் இருக்கும், அங்க போய் குடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு தடை சட்டம் கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓகே, இப்ப சிகரெட்ஸ்ல பாத்தீங்கன்னா அண்டர் 18s வந்து மைனஸ்க்கு வந்து சேல் பண்ணக்கூடாதுன்னு அந்த இதுல பேக்கேஜ்ல போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பார் கல்ச்சர்னே வந்துட்டாலே அங்க அண்டர் 18 அலோவ் பண்ணக்கூடாது. கரெக்ட். இப்ப நான் நிறைய பாக்குறேன், நிறைய போகும்போது சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வருதுங்க. ஸோ ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்பா குடிச்சிட்டு இருப்பாரு, உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்போ அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏன் பண்ணக்கூடாது, இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோமோ, கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் சோ மெனி மெஷர்ஸ் அதுல எல்லாம். பட் நம்ம எதெல்லாம் இம்ப்ரூவ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணோம்னா டெஃபினட்டா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு சிகரெட்ஸ்லாம் வந்து தடை இல்ல சார் நம்மளுடைய இதுல பார்க்கும்போது, ஏன் அதையும் கடத்துறாங்க? இப்ப தடை இல்லாததையும் ஏன் இது அதையும் கடத்தல் செய்யறாங்க? சிகரெட் கடத்தல் நிறைய பார்த்துருப்பீங்க, போர்ட்ஸ்ல வந்து கண்டெய்னர் சிகரெட் குடிச்சிருப்பாங்க அப்படின்னு. இப்போ ஏன் அதுக்குன்னு பர்டிகுலரா கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளோட சிகரெட்ஸ் நீங்க கடையில போய் ஒரு ஏதாவது எனி பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே ஒரு அந்த சிம்பல், அந்த சிம்பாலிக்கா வந்து ஒரு 80% நம்மளோட ரூல்ஸ் படி ஒரு சிகரெட் பேக்ல வந்து 85% வந்து ஒரு பிக்டோரியல் வார்னிங் இருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கினா வந்து அப்படியே இந்த கேன்சர் வந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃப், அதை பார்த்தாலே ஒரு பயம் வரும். நிறைய எழுதி இருக்கும், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அந்த பிக்டோரியல் ஆஸ் வெல் அஸ் ரைட்டிங்ஸ்ல இருக்கிறதுனால 85% வந்து பார்க்கும் போதே நமக்கு ஒரு பயம் இருக்கும். இது வந்து மேண்டேட்டரி. இது இல்லாம இந்த பேக்கேஜிங்ல அப்படி இல்லாம இந்தியாவுக்குள்ள சேலே பண்ண முடியாது. ஆனா ஃபாரின்ல உள்ள சிகரெட்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர அழகா இருக்கும். ஒரு பேக் எடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்லீக்கா ஒரு பயங்கர அழகா இருக்கும். அப்ப அதை பார்த்தோன்னே என்ன தோணுன்னா, இதை பயந்துகிட்டே இது வந்து இதுல வந்து சரி, இதனாலதான் இதுல நம்மளோட இந்தியன் சிகரெட்ஸ் வந்து ஓகே, இதுக்கு வந்து கேன்சர் வரும், இதை பார்த்தா ஒரு பயம் இருக்கு. பட் இந்த ஃபாரின் சிகரெட்ல ஒரு உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது போல் இருக்கு. இன்னொன்னு அது ஒரு ஸ்டைலாவும் இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஃபாரின் சிகரெட் வேணும், இது வேணாம், எனக்கு பயமா இருக்கு, இதை பாக்குறதுக்கு எனக்கு பிக்டோரியல் வார்னிங் பயமா இருக்கு, இது ஈஸியா பாக்குறதுக்கு ஒன்று அழகா இருக்கு. ஸோ ஃபாரின் சிகரெட் வந்து அடிக்ஷன். ஒரு சில பேருக்கு வந்து இதை வந்து ஒரு ஸ்டேட்டஸா பாக்குறாங்க. இந்தியன் சிகரெட் ஓகே, நான் வந்து அவன் ஃபாரின் சிகரெட் வச்சிருப்பாடா அப்படின்னா, ஸோ அதை எடுக்கும் போதே உங்களுக்கு அழகா இருக்கும். அது ஒரு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ். அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணலாம். இன்னொன்னு காஸ்டிங், நம்மளோட சிகரெட்டோட காஸ்ட், பிகாஸ் டியூட்டி இங்க ரொம்ப அதிகம் இல்ல. இந்தியாவில் ஜிஎஸ்டி பே பண்ணணும், அதுக்கப்புறம் அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ணணும், என்சிசிடி நிறைய டாக்ஸஸ் இருக்கு. இப்போ நீங்க இம்போர்ட் பண்ற இப்போ ஸ்மக்லிங் பண்ணும்போது என்னன்னா, ஃபாரின்ல வந்து சீப்பா கிடைக்கும். கஸ்டம்ஸ் டியூட்டி நீங்க பே பண்ணணும்னு வச்சுங்களேன், இம்போர்ட் பண்ணி அதுவே 100% பேசிக் கஸ்டம் டியூட்டியே பே பண்ணணும். அதுக்கப்புறம் செஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி நிறைய டாக்ஸேஷன். நீங்க வந்து 100% மேல டாக்ஸ் கட்டணும். இப்போ ஸ்மக்லிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ண மாட்டீங்க. ஸோ இதை விட அது சீப்பா தானே இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி சீப்பர். ஸோ அதை பார்க்கணும். இதெல்லாம் தான் காரணம். சீப்பர், குவாலிட்டி, எந்த வார்னிங் சிம்பிளே இல்லாம இருக்கும். ஸோ ஓகே, ஒரு ஃபாரின் சிகரெட் குடிக்கணும் அப்படி, இதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்குது. there is a demand for foreign brand cigarettes. அதனால தான் உள்ள. இப்போ நம்ம புஷ்பா படத்துல எல்லாம் பாத்திருக்கோம் சார், செங்காந்தம்லாம் கடத்தப்படுது. இதோடைய பயன்பாடு என்ன, எதற்காக இதை கடத்துறாங்க? அதிக அளவுல இப்போ வந்து நம்ம கேள்விப்படுறது வந்து செங்காந்தம் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, இது எதனால சொல்றீங்க? செம்மர கடத்தல் ஏன் கடத்துறோங்கிறது சொல்றேன். இப்போ வந்து இந்த செம்மரம் ரெட் சாண்டர் பாத்தீங்கன்னா வேர்ல்டுலே இந்தியால மட்டும்தான் கிடைக்குது. இட் இஸ் எண்டமிக் டு இந்தியா. வேர்ல்டுல எங்கேயுமே கிடையாது. இங்க இருக்கிற சேஷாச்சலம் ஃபாரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட கடப்பா, அந்த நம்ம ஆந்திர பிரதேஷ் அந்த ரீஜன்ல,
அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் சேஷாச்சி அந்த ஃபாரஸ்ட் ஏரியால மட்டும்தான் வேர்ல்டுலயே சந்தன மரம் வந்து தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ நீங்க இப்போ வந்து ஆனா வேர்ல்டு ஃபுல்லா அதுக்கு டிமாண்ட் இருக்கு. இப்போ பழைய எம்பரர்ஸ் டைம்லேருந்து சைனா டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுல நிறைய ஃபர்னிச்சர் செய்வாங்க. அது வந்து அவங்களுக்கு அதை வச்சுக்கிறது ஒரு பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸ். இது நிறைய ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஜப்பான் அந்த மாதிரி சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல மியூசிக்கல் இது வந்து பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கோஸ்டிக் சவுண்ட் பர்டிகுலர் சவுண்ட்ஸ் வந்து அந்த வுட்னால டென்ஸ் வுட் இல்ல பர்டிகுலர் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ரெட் சாண்டர் வுட்ஸ்ல இருக்கிறதுனால அது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்றாங்க. இது தவிர நிறைய சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ்ல யூஸ் பண்றது நிறைய இருக்கு. அப்ப நீங்க இந்தியாவை தவிர வேற எந்த வேர்ல்டுல உங்களுக்கு ரெட் சாண்டர் வேணும்னாலுமே கடத்தி தான் ஆகும். ஏன்னா இந்தியால வந்து எக்ஸ்போர்ட் பேன் பண்ணியாச்சு. ஸோ அபிஷியலா உங்களுக்கு மற்ற கண்ட்ரில வேணும்னா என்ன பண்ணு இங்க இருந்து கடத்தி தான் எடுத்துக்கணும். ஆல்ரெடி ஏன் இது வந்து பேன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை வந்து இப்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். பேன் பண்ணோம்னா ஆல்ரெடி வந்து இந்த ஒரு இடத்துல மாட்டு இருக்கு எக்கச்சக்கமா ஸ்மக்லிங் எக்கச்சக்கமா வந்து மரத்தை வெட்டி கடத்திட்டே இருக்கிறதுனால அழிஞ்சிரும். ஒரு சந்தன மரம் நார்மலா நீங்க முளைச்சு ஒரு அடல்ட்டா சந்தன மரம் வரதுக்கு 25 to 40 இயர்ஸ் ஆகும். நம்மளோட அரை வாழ்நாள் ஆகும் ஒரு மரம் உருவாக்குறதுக்கு. அதை நம்ம டக்குன்னு உடைச்சிட்டோம்னு வச்சுங்களேன் அடுத்த மரத்தை நீங்க போட்டு வளர்க்குறதுக்கு இன்னொரு 20-30 வருஷம் ஆகும். ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லலாம். அது அழிவுக்கு போற நிலையில இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அதை வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. பட் ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து அதோட டிமாண்ட் இருக்கு. அப்ப அதுக்கு இப்ப டிமாண்ட் இருக்கும்போது என்னன்னா பிரைஸ் ஒரு டன் மட்டுமே ஒரு ஏ கிரேடுன்னு வச்சுங்களேன் ஒரு டன் மட்டுமே நீங்க 1 கோடியில இருந்து 2 கோடி வரைக்கும் போகும். இன்னொன்னு இது வந்து பிக்ஸ்டு ரேட்லாம் கிடையாது இல்ல உங்களுக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். மார்க்கெட்ல இது ஒரு ப்ராடக்ட் இருக்கு நீ வாங்குறியா நான் வாங்குறேன்னா இவன் 1 கோடி ஆஃபர் பண்றான் இல்ல எனக்கு நான் 2 கோடி இல்ல 3 கோடி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மெனி டைம்ல ஒரு ரெட் சாண்டரோட வந்து ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சில்வரோட காஸ்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப நீங்க அதான் ரெட் கோல்டும்பாங்க. ரெட் சாண்டர் இஸ் அது வந்து ரெட் கோல்டு. நீங்க அவ்வளோ காஸ்ட்லி ப்ராடக்ட். எதுக்கு காஸ்ட்லி அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் வெரி ரேர். இங்க மட்டும் தான் கிடைக்குது. அதனாலதான் ரெட் சாண்டர் வந்து ஸ்மக்லிங் அதிகம். இப்போ இதெல்லாம் வந்து லாபத்துக்காக கடத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன் விலங்குகளை கூட கடத்துறாங்க, பறவைகள் அப்புறம் வந்து நம்ம செல்ல பிராணிகள் என்னென்னவோ கடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதற்காக கடத்துறாங்க சார்? அதுக்கும் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெட்டா வச்சுக்கிறது நிறைய அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகி போச்சு. நிறைய பேருக்கு அந்த வீட்டுல போனீங்க அப்படின்னா டாட்டாய்ஸ் வச்சிருப்பாங்க. ஸ்டார் டாட்டாய்ஸ் நிறைய டாட்டாய்ஸ் வந்து பேர்ட்ஸ் நிறைய கலர் கலரா பேர்ட்ஸ் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஆப்பிரிக்கால இருக்க பேர்ட்ஸ் அமெரிக்கால இருக்க பேர்ட்ஸ் அந்த பர்டிகுலர் ரீஜன்ல உள்ள பேர்ட்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வச்சுக்கணும். ஒரு சில பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா பார்க்க அழகா இருக்கும் பேசும். ஸோ யாராவது வீட்டுக்கு வந்தா காமிக்கல ஓகே அந்த பேர்டு பேசும். அதாச்சும் அழகா இருக்கு கடத்துறாங்க. பாம்புகளை கூட கடத்துறாங்க. பாம்பு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த ஒரு பெட்டாவும் யூஸ் பண்றாங்க. மத்த எல்லாத்துக்குமே பாம்புல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் பால் பைத்தான் நிறைய போடுவாங்க. இப்போ வந்து இவர் அந்த மண்ணுளி பாம்புலாம் சொல்லுவோம்ல நம்ம சதுரங்க வேட்டை படத்துல அந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் எது கடத்துறாங்க இது வந்து ஒரு பெட்டா யூஸ் பண்றாங்க. அது அழகா இருக்கும். ஒன்னொன்னு வந்து ஒரு சில நான் வெனமஸ் ஸ்னேக் தான் நிறைய வரும். இப்போ பைத்தான் வருது. இப்போ வந்து கார்ன் ஸ்னேக்னு சொல்லுவோம். இது வந்து இந்த கார்ன்ஃபீல்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இருக்கு. இப்போ இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெனமஸ். அது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், வளர்க்கலாம், பெட் மாதிரி வளர்க்கலாம். ஸோ ஒரு 10-15 வருஷத்துக்கு அது ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வச்சுக்கோ. இது நிறைய உள்ள போது கிரீன் ஸ்னேக்ஸ் நிறைய வருது. ஸோ இதை தாண்டி இப்போ நான் சொல்ற மண்ணுளி பாம்புலாம் ஏன் இப்போ வெளியில நிறைய கண்டுன்னா லியூர் பண்ணுவாங்க. இது வந்து 2 தலை அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. ரெண்டு தலை பாம்பு. ஏன்னா அதோட வால் வந்து திக்கா இருக்கும். 2 தலை கிடையாது, பாம்பு ஒரு தலை தான். அதோட வால் பாத்தீங்கன்னா திக்கா இன்னொரு தலை மாதிரி இருக்கும். அதை சீட் பண்ண ஸோ இதை வந்து சீட் பண்ணி 2 தலை பாம்பு இதை வச்சிருந்தா என்ன ஆகும்னா அது எப்படி சொன்னா ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் இது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்த் இது வந்து ஒரு வீட்டுல வச்சுக்கிறது ஒரு நல்ல சகுனம். உங்களுக்கு வந்து நிறைய செல்வம் வரும், உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸான ஒரு இது இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் வாங்கிட்டு போய் இதை கொண்டு போய் வச்சிருங்க உடனே பணம் எல்லாம் கொட்டிடும். உங்களை லியூர் பண்ணி
அந்த படம் சதுரங்க வேட்டை பாத்தீங்கன்னா அது தெரியும். ஓகே. இந்த மாதிரி இது மாதிரி மேஜரா பெட்ஸ் நிறைய பர்பஸ். ஓகே. போலி பொருட்கள் எல்லாம் எதுக்காக தயாரிக்கிறாங்க? இப்போ காஸ்மெட்டிக்ஸ், ஏன் மருந்து மாத்திரை கூட தயாரிக்கிறாங்க. அப்புறம் வந்து கடிகாரம், இந்த மாதிரி எல்லாமே போலி பொருட்கள் தயாரிக்கிறாங்க. இதுக்கு அவங்க வந்து ஓன் ப்ராடக்ட்டே தயாரிக்கலாமே. ஒரு பிராண்டுக்காக இந்த மாதிரி போலியா தயாரிக்கிறாங்களா? எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஓகே. நான் வந்து ஒரு பிராண்டட் பெல்ட் போடணும், பிராண்டட் ஷூ போடணும், ஒரு பிராண்டட் பெர்ஃப்யூம் போடணும். ஆனா என்னன்னா ஒரிஜினல் பிராண்டோட விலை வந்து ஒரு 10,000 15,000. பட் ஆனா டிமாண்ட் இருக்கு. ஆனா அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது. பட் அதை வந்து நான் மார்க்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு போறேன். இப்போ அதுக்கு பேர் தான் கவுண்டர் ஃபீட் ப்ராடக்ட்ஸ். அதோட ஒரு பிராண்டோட ஒரு வேர்டு மட்டும் மாறி இருக்கும். ஓகே. அதை கொண்டு வந்து இப்ப வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, இது ஒரு 1000 ரூபான்னா நான் இதை ஒரு மார்க்கெட்ல ஒரு 200 rupees கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் வாங்குவாங்க. நிறைய பேர் பிராண்டுக்கு வந்து அடிபடும்ல சார் இது? இல்ல, அந்த பிராண்ட் வந்து இப்ப கஸ்டம்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அந்த பிராண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ ஒரு இதை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் ஆகுதுன்னா இப்ப அதோட கவுண்டர் ஃபீட் ஐட்டமா இருந்தா அவங்களோட பர்மிஷன் இல்லாம ரிலீஸ் பண்ண முடியாது. அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம். ஆனா அதை தாண்டி பிடிக்காம நிறைய பேர் உள்ள வந்துருது இல்ல. நிறைய வரும்போது என்னன்னா இப்ப வந்து உங்களுக்கு வாட்ச் போடுறோம், கவுண்டர் ஃபீட் போடுறோம், ஷூ போடுறோம்லாம் தாண்டி இப்ப சப்போஸ் பர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க, அதுல என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க உங்களுக்கு என்ன தெரியும்? கெமிக்கல் கம்போசிஷன் என்ன யூஸ் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? இப்ப காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் யூஸ் பண்றோம், நம்ம ஒரு ஷாம்பு யூஸ் பண்றோம். இப்ப இதுல எக்கச்சக்க கவுண்டர் ஃபீட்ஸ் வருது. இப்ப நீங்க வெளியில போய் ஒரு கடையில வந்து பர்டிகுலர் பிராண்ட் வந்து பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு வந்து 15,000 ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து யாராவது உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு இல்ல 500 ரூபாய்க்கு ஆஃபர் பண்றாங்கன்னா நம்ம வாங்கிடுறோம். பட் அப்ப தெரியும் ஒரு ஆஃபர் வந்து சீப்பா கிடைக்குதுன்னா நம்ம யோசிக்கணும். அப்ப அதுல உள்ள ஹெல்த் ரிஸ்க்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லா கவுண்டர் ஃபீட் ப்ராடக்ட்ல இப்ப சிகரெட் வாங்குறோம். இப்ப கவுண்டர் ஃபீட் ஒரிஜினல் மாதிரி இன்னும் டூப்ளிகேட் கிடைக்கும். இப்ப அதை வாங்கி யூஸ் பண்றதுனால அதே அப்ப உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பாருங்க. இப்ப இதுல இருக்க சரியா இருக்காது, பேப்பர் சரியா, எல்லாமே நீங்க பணம் கம்மியா கொடுத்து வாங்குறோம், பட் ஹெல்த்தையும் காலி பண்ணிக்கும். அது இந்த கவுண்டர் ஃபீட் யூஸ் பண்றதுல வந்து பார்க்க வேண்டிய மெயின் இஷ்யூ காஸ்ட் சேவிங் மட்டும் நம்ம பார்க்கறத விட்டு ஹெல்த்துக்கு இது எஃபெக்ட்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணுவோம்னு ஈஸியா கிடைச்சிடும். அதோட இன்டைரக்ட் இருக்கிற அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ பிராண்ட்ஸே வந்து தன்னுடைய விலைகளை கொஞ்சம் குறைச்சது, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ஒரு விலையா வச்சது அப்படின்னா இந்த போலியான பொருட்கள் வந்து தயாரிப்பது குறையும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பர்டிகுலரா இவ்வளவு குவாலிட்டியா பண்ணணும்னு வச்சீங்களேன், அதுக்கு ஓகே இவங்க வைக்கிற ரேட்ஸ் எல்லாம் நான் கரெக்டா அது எனக்கு தெரியல. பட் ஒரு மார்க்கெட்டோட காம்படிஷன்ல அவங்களால ஒரு சில பேருக்கு விலையை குறைக்க முடியாது. பட் நம்ம அதை ஆசைப்படணும். அப்போ பிராண்டுக்கு ஆசைப்படணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஏன் பிராண்ட் கான்சியஸா இருக்கணும்? ஓகே நீங்க ஒரு டிஷர்ட் ஆசைப்படுறோம், அது வந்து இப்ப போடுறோம் அப்படிங்கிறத ஓகே. இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ், நம்ம ஷாம்பு யூஸ் பண்ற ஐட்டம், உடம்புக்கு யூஸ் பண்றது, சாப்பிட்றது, அதுல எல்லாம் வந்து நம்ம பணம் பார்க்க கூடாது. அப்படி இல்லையா ஓகே நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கோ. ஏன்னா இதுல ஏன் திருப்பி சொல்றேன்னா இதோட ஹெல்த் இம்பாக்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க பெர்ஃப்யூம் எடுத்து பாருங்க. நிறைய பேருக்கு அது நம்ம நீங்க போய் ஷோரூம்லயே வாங்கினாலும் அது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா உங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க போய் செக் பண்ணணும். நிறைய டூப்ளிகேட் இருக்கு. இப்ப அதனாலதான் வந்து ஒரு சில ஐட்டம் வந்து பெட்டர் நாட் யூஸ் பண்றீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் நாலேஜ். இது சரியான ப்ராடக்டா? ஏன்னா அதுல உள்ள நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச நாலேஜ வந்து யூஸ் பண்ணுவாங்க. வந்து கரெக்டா யூஸ் பண்றோமா, நம்ம ஆசைக்கோ இல்ல சும்மா ஒரு பகட்டுக்கு ஒரு போலியான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. இது வரைக்கும் ஸ்மக்லிங் அந்த மாதிரி நீங்க ஐஆர்எஸ் ஆபீஸ்ல எவ்வளவு ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஏன் இந்த திடீர் ஆர்வம் உங்களுக்கு மூவிஸ் மேல? ஸ்டார்டிங்ல வந்து புக் எழுதணும்னு தான் வந்தேன். இப்ப நான் நிறைய ரொம்ப வருஷமா இன்வெஸ்டிகேஷன்லயே ஒர்க் பண்றதுனால நம்ம பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு டாக்குமெண்டேஷனா பண்ணி அப்ப அடுத்து வர ஜெனரேஷனுக்கோ இல்ல ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து இப்ப கஸ்டம்ஸ்ல இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காண்டி ஒரு ஃபிக்ஷனலைஸ்டா ஒரு நாவல் பண்ணேன். நாவல் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இந்த ஆசைகள் அந்த ஒரு நம்மளோட கனவு மாறிக்கிட்டே போகுது இல்ல. இதையே ஒரு படமா பண்ணக்கூடாது. ஏன்னா எழுத்து அது ஒரு மீடியம்,
விஷுவல் மீடியம் வந்து அதை விட ரீச் அதிகமா இருக்கிறதுனால ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும்போது ஸோ நிறைய விஷயத்த நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் யாரும் பார்க்காத விஷயம்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு நம்மளால முடியும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல நம்ம பார்க்கறதுனால மற்றவங்க அதை படிச்சு ஒரு ஃபிக்ஷனலா பண்றதுக்கும் நம்ம டைரக்டா அதை பண்றது கொஞ்சம் நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் நாளைக்கு அதனால தான். கனல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம்னு சொல்றதுக்கு மூவினே சொல்லிடலாம். ஏன்னா 1 மணி நேரம் அந்த மாதிரி எடுத்திருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ரொம்ப இன்ஃபேக்ட் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட, அதுக்கப்புறம் புதிய பார்வைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் செகண்டா தான் எடுத்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட். அது வந்து ஒரு சொசைட்டி ஒரு இம்பேலன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஏன் வந்து அதை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒரு படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை ஃபர்ஸ்ட் அன்பறிவுன்னு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னேன், தம்பி இந்த மாதிரி எடுக்கலாம், கதை நல்லா இருக்கு, படம் பண்ணலாம். ஸோ சரி யோசிச்சோம், நம்ம மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, என்ன சரி ஆஃபீஸ்ல இருந்து சடனே உடனே மூவி பண்ண வந்துட்டாரு, அதெல்லாம் தாண்டி இப்போ அப்படிலாம் யோசிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம ஒன்று பண்றது வந்து பண்ண முடியாது. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இல்லையா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா பண்ணணும் முடிவு பண்ணிட்டோமா, எடுத்து ஃபர்ஸ்ட் நாளே அவுட்டோர் ஷூட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆக்சுவலாக ஒரு 30 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிமாக தான் இருந்துச்சு. பட் அது ஒன்று அந்த இடத்துல போய் ஷூட் பண்ணும்போது அங்கே உள்ள மக்களை பார்க்குறோம். ஸோ அது இம்ப்ரோவைஸ் ஆகிட்டே இருந்ததுனால அது அப்படி ஓகே நம்ம தப்பு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஓகே அதோட இம்ப்ரோவைசேஷனுக்கு வந்து நிறைய கேப்ஸ் இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர் மூவி மேக்கர்ஸ் தான் முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே எல்லாமே இதுதான் பண்ணிட்டு அப்புறம் போய் அதை ஷூட் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜ் வந்ததுனால அது இம்ப்ரோவைஸ் ஆகிட்டே இருந்ததுனால அது ரொம்ப பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஓகே இதில் கற்றுக்கிட்டது. இதை தாண்டி நம்மளால ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கனல் தான். இப்போ கனல் மூவி வந்து மக்களிடையே வந்து பெருசா வரவேற்கப்படலன்னே சொல்லலாம் சார். இது எதனாலன்னு நினைக்கிறீங்க? இன்றைய ஜென்சிஸோ 2K எல்லாம் கிடையாது. அந்த படம் தமிழ்ல ரிலீஸே ஆகலையே. ஓகே. இது வந்து அமேசான்ல US UKல மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. ஓகே. இங்க ரிலீஸே ஆகல. அது வந்து அது எதனால அது ஒரு சரியான மீடியத்துல வந்து எங்களால கொண்டு போய் சேர்க்க முடியல. ஓகே. அதை ரீச் பண்ண முடியாதனால அப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இங்கேயே வரணும்னு. பட் கூடிய சீக்கிரத்துல வரணும்னு நானும். அது வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் படம். ஒரு நல்ல ஸ்டோரி வந்து ஒரு கிரவுண்டடா இருக்கும். 1 hour தான். வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லம்ல ஒரு ஒரு விடோ ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம், அந்த பசங்களை எப்படி படிக்க வைக்க முடியும், அந்த இதுல ஃபைட் பண்ணிட்டு அந்த சொசைட்டியை ஃபைட் பண்ணி தன்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி அப்லீட் பண்றது வந்து ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு நினைச்சா எப்படி கொண்டு வர முடியுங்கிற ஒரு இது இருக்கிறதுனால நல்லா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அது வரணும், மேபி கூடிய சீக்கிரத்துல வரணும் சார். இந்த படத்துல வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்க. அவர் வந்து ரொம்ப ஃபன்னா இருப்பாரு, எப்பயுமே தெரியும் எங்களுக்கே, நாங்க டிவில எல்லாம் பார்க்கும்போது. அவரு கூட சேர்ந்து எடுத்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது? செட்ல யார் ரொம்ப கலகலப்பா இருந்தாங்க? கனல்ல நான் நடிக்கல, பட் டைரக்ட் பண்ணது. அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் சென்னை எங்களோட மண்ணுன்னு பாட்டு நாங்க அனுப்பிச்சோம். அந்த பாட்டு கானா பாட்டு தான், கானா ஸ்டைல்ல இருக்கும். அந்த பாட்டு நான் தான் எழுதினேன். அதுல ஒரு சில வரிகள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அந்த சோசியல் அப்ளிக்மெண்ட். அந்த பாட்டு அவர் கேட்ட உடனே அவருக்கு வந்து பிடிச்சிருச்சு. சரி இது பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதுவும் இங்க நம்ம சென்னையில தான் ஷூட் பண்ணோம். அவர் தெரியும், அவங்களுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் தெரியும் எந்த அளவுக்கு அவர் பண்ணுவார். அதுவே அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க, சார் இதெல்லாம் பயங்கர ரீல்ஸ்ல அப்படி பயங்கர ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு 2 நாள் நைட் ஃபுல்லா அந்த ஏரியாலே ஷூட் பண்ணோம். அவர் வந்து அதுல டான்ஸ் மாஸ்டர் மட்டும் இல்ல, அதுல அவர் ரோலுமே ஆக்ட் பண்ணி பண்ணிருப்பாரு. ஒரு நேச்சுரலா ஒரு கலராவே கொண்டு போயிருப்பாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், அவர் என்ன, நீங்க அந்த பாட்டை பாத்தீங்கன்னாலே தெரியும். அவரு அதை எலிவேட் பண்ணி நம்ம அந்த பாட்டை ஒரு வரிக்கிட்டு அதுவும் அவர் உயிர் கொடுத்திருப்பாரு. சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு. கனல் மூவி எதனால இந்த பெயர் வந்தது? அதோடைய அர்த்தம் என்ன சார்? ரொம்ப யூனிக்கா இருக்கு. கனல்ங்கிறது ஒரு ஃபயர் பாத்தீங்களா, கனல் அனல் தனல் கனல் அப்படிங்கிறது ஒரு ஃபயர். அது
அந்த தனக்கு நேர்ற அநீதிகள்லாம் எதிர்த்து ஒரு பொண்ணு வந்து ஒரு நெருப்பா ஓகே எதிர்த்து நைஸ். நிக்கணும் அப்படிங்கறது அதனால வந்து அதுக்கு கனல்னு வச்சோம். மூவியை எழுதி டைரக்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தமிழ் மீது ரொம்ப ஆர்வமா? ஏ தமிழ்ல எப்படி தமிழ் உங்களுடைய லிட்ரேச்சர் மதர் சிவில் லாங்குவேஜ்? சர்வீஸ்ல மதர் லாங்குவேஜ் தமிழ். தமிழ். நான் ஓகே படிச்சது எல்லாமே தமிழ் மீடியம் தான். ஓகே இன்ஜினியரிங்ல ஓகே மட்டும்தான் இங்கிலீஷ், மற்றபடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஓகே. பக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம எல்கேஜி யூகேஜிலாம் படிச்சது கிடையாது. 12th வரைக்கும். டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான். அதனால தமிழ் வந்து ஆமா. நேச்சுரல். அப்ப ஓகே. எனக்கு சிவில் சர்வீஸ்லயும் தமிழ் லிட்ரேச்சர் தான் எடுத்தேன். ராதா ரவி சார் வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா அந்த ஆடியோ லான்ச்ல அழகா பேசியிருப்பாரு. நீங்க அந்த படத்தை டைரக்ட் பண்ண விதம், அப்புறம் வந்து அந்த பெண்ணை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சௌகார் ஜானகியோட ஒப்பிட்டு அந்த கதாபாத்திரத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. அவர் இவ்ளோ அழகா அதை மெய்ப்படுத்தி பேசியிருக்காரு அப்படின்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியுது. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அந்த ஆக்ட்ரஸ் காவியா ஓகே. பெல்லுன்ட்டு ரீசெண்டா ஜீல எல்லாம் நிறைய சீரியல்ஸ்ல எல்லாம் கூட ம், பண்றாங்க. ம். அவங்க வந்து ஒரு நேச்சுரல் ஆக்டர்ஸ். என்ன அப்படின்னா ஓகே பயங்கர டேலண்ட், வெரி ஓகே. வெரி டேலண்டட். அப்படியே நம்ம சீனை சொல்லிட்டா போதும், ஆ அப்படியே ஃப்ளாலெஸ்ஸா ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த ம். அந்த கேரக்டருக்கு வந்து இந்த படம் வந்துருந்துச்சுன்னா ஓகே, அது ரிலீஸ் ஆக முடியல. ஓகே. பட் அது ஒரு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா ம். அவங்களுக்கு டெஃபினட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு ஓகே. நிறைய அவார்ட்ஸ் கூட கிடைச்சிருக்கலாம். ம். அவங்களோட நடிப்பு திறமையை பார்த்து தான் அவர் அந்த மாதிரி சொன்னாரு. ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரீம்லி ஆமா. கிரேட் ஆக்ட்ரஸ். தமிழ் சினிமால உங்களுக்கு பிடிச்ச மூவி எது சார்? தமிழ் சினிமாவில் எனக்கு இப்ப உயிரை படம் எனக்கு வந்து ரொம்ப ஓகே. பிடிக்கும். நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வாட்டி ம். பார்த்துருக்கேன். நாயகன் ஓகே. மூவிஸ் நான் வந்து படம் பார்த்துட்டே இருப்பேன். நிறைய படம் பார்ப்பேன். எனக்கு இந்த ஒரு படம் ஓகே. எனக்கு ஒரு சில பேருக்கு இந்த படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏஞ்சி ம். வந்துருவாங்க. எனக்கு பிடிக்காத படம்னால 4 மணி நேரம் உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்து பார்ப்பேன். இந்த படம்னாலே ஓகே. பிடிக்கும் எனக்கு. ஓகே. ஸோ ஒரு டைரக்டர் ஏதோ சொல்ல வராருன்னு சொல்லிட்டு ஓகே. கடைசி வரைக்கும் உட்காந்து ம். எல்லா படமே ஓரளவுக்கு ஏதோ சொல்ல வரும். ஓகே. அதுல கனெக்ட் ஆகி பிடிச்ச படம் நிறைய சொல்லலாம். ம். பிடிக்காத படம்லாம் எதுவும் பெருசா அப்படிலாம் கேட்க மாட்டேன் சார். கேட்க மாட்டேன். உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர்? ஃபேவரட் ஆக்டர் வந்து இப்ப சொல்லணும்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து முன்னாடி ரஜினி, கமல். ம். இப்ப நாங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா ம், ம், எங்களுக்கு ம். கிரிக்கெட் டீம் 2 இருந்தாலும் சரி, கபடி டீம் ஆமா. இருந்தாலும் சரி, ரஜினிகாந்த், விஜயகாந்த் ம். இப்படிதான் டீம் வரும். ஆமா. நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நான் விஜயகாந்த் டீம்ல இருப்போம். இப்ப எல்லாருமே வந்து இப்ப நிறைய பேர் கேட்பாங்கன்ட்டு ம். வந்து யாரு பிடிக்கும் உங்களுக்கு? விஜயகாந்த் பிடிக்குமா, இல்ல சாரி ரஜினிகாந்த் பிடிக்குமா, கமல்ஹாசன் ம். பிடிக்குமா? நம்ம இல்ல எனக்கு விஜயகாந்த் தான் பிடிக்கும். ஓ நைஸ். அவரை வந்து ஓகே. டி ராஜேந்திரன் சார் பிடிக்கும். ஓகே. பண்றதெல்லாம் இப்ப ரீசெண்டா இருக்கிறது வந்து ம். தனுஷ். ம். ஏன்னா இப்படி ஒரு டேலண்டடான ஆமா ஆமா. ஒரு பர்சனாலிட்டி பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ம். நான் பார்க்குறேன்ல, ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், அவர் ம். பாடுறது, அவர் டைரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஓகே, இப்படி ஒரு பர்சனாக நம்ம வியந்து பார்க்குற அளவுக்கு இப்போ நான் ஓகே பார்க்குறது வந்து கரெக்ட்டா. ம். தனுஷ். ஓகே. ஒரு ட்ரீம் இருக்கும் சார். எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கும். உங்களுக்கும் ஒரு ட்ரீம். இவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படின்னா யார் சார் சொல்லுவீங்க? இதை வச்சு எடுக்கணும்னா தனுஷ் வச்சு எடுக்கணும். நைஸ் சார். சமீபத்துல உங்களுக்கு பிடிச்ச படம்னா எது சொல்லுவீங்க? இப்போ வந்ததுல லேட்டஸ்டா. சிறை. சமீபத்துல பார்த்த படம்னா சிறை. ஓகே. நான் அந்த அளவுக்கு பெருசா எதிர்பார்த்துட்டு போல. ஓகே. அங்க போய் பார்த்துட்டு அதுல நடிச்ச எல்லா கேரக்டர்ஸ், ஓகே. எஸ்பெஷலி அப்புறம் நான் படம் பார்த்துட்டு உடனே ப்ரொடியூசர் லலித்குமார் ஃபோன் பண்ணி சொன்னேன், உங்க பையன் நடிக்கிறாருன்னு நீங்க சொல்ல, நான் அதுல பார்த்தேன். ஓகே. அவர் பையன்லாம் தெரியாது எனக்கு, பட் தனுஷ் மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு. ஓகே. அவரும் சொன்னாரு வந்து எனக்கு நமக்கு பிடிச்ச ஆளோட கம்பேர் பண்ண, என்னங்க ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, இவ்வளோ சூப்பரா யதார்த்தமா உங்க பையன் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பார்த்தது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சிறை. ஓகே. நீங்க ஆத்தர் சார். சோ நீங்க படிச்ச ஒரு புத்தகம், சிறந்த புத்தகம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆல்கெமிஸ்ட். ஓகே ஓகே. நீங்க நிறைய சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய சாங்ஸ் வந்து ரிட்டன் பண்ணிருக்கீங்க. இப்போ கூட ஒரு சாங் நல்லா பாடுனீங்க, அது ஒரு வாட்டி பாட முடியுமா சார்? நல்லா இருந்தது உங்க வாய்ஸ். நல்லா லிரிக்ஸ் எடுத்துட்டேன்னா கொஞ்சம் நல்லா. பரவாயில்ல, அந்த ரெண்டு வரியே பாடிடுங்க.
நீலோத்தி நீலோத்தி ஓ நெனப்புல லாந்திர நாளாத்தி ஆலாத்தி என் உசுருல ஏந்திர மூசாவ தேடி ஈசங்கிட்ட துவாவும் தான் செஞ்சு வணங்குற இருட்டறையில தான் கிடந்தவ சூப்பர் சார், நைஸ், ரொம்ப நல்லா பாடுனீங்க. ஓகே சார், இப்போ எஸ்கே சார் நடிச்ச அமரன் மூவியா இல்ல விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜாவா? அமரன். அமரன். ஓகே. எஸ்கே சார் நடிச்ச அமரனா இல்ல சிம்பு நடிச்ச மாநாடா? அமரன். அமரனா இல்ல வந்து தனுஷ் சார் நடிச்ச அசுரனா? அசுரன். ஓகே. அசுரனா இல்ல விக்ரம் நடிச்ச தங்கலானா? அசுரன். ஓகே. அசுரனா இல்ல சூர்யா சார் நடிச்ச ஜெய் பீமா? செக் வச்சிட்டேன். ஒரு செக் தான். உண்மையிலே 2 படத்தையும் நீங்க வந்து ஜெய்பீம் வந்து மணிகண்டன். ஓகே. அசுரன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இப்ப நீங்க ஜெய்பீம் கேட்டதுனால அது சொல்லாம விட்டுட்டு வந்துட கூடாதுன்னு சொல்றேன். ஆனா ஒண்ணுதான் சொல்லணும். ஆமா, ஒண்ணுதான் சொல்லணும்னா அசுரன். ஓகே. அசுரனா விஜய் சார் நடிச்ச துப்பாக்கியா? அசுரன். ஓகே. அசுரனா இல்ல அஜித் சார் நடிச்ச மங்காத்தாவா? அசுரன். அசுரனா இல்ல கமல் சார் நடிச்ச நாயகனா? நாயகன். ஓகே. கமல் சார் நடிச்ச நாயகனா ரஜினி சார் நடிச்ச தளபதியா? தளபதி. தேங்க்யூ சோ மச். கனல் மூவி வந்து கூடிய விரைவில் வந்து நம்மளுடைய இதுல ரிலீஸ் ஆகணும் தமிழ்ல அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுறேன் சார். நன்றி. தேங்க்யூ சோ மச்.